அரவிந்தசாமி. எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். thank you. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ, யூ கோ. Thank you sir. Thank you. நம்பர் 2. I come in? Yes. ஒன்றரை கணேஷ் குமார். வயசு 25. weight 78. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? தான் இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா கஸ்டமர். மை ஃபாதர் நாட்டிய பேரொளி பத்மினி கஸ்டமர். ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் கஸ்டமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. You are appointed. Thank you. அரவிந்தசாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு. சுத்தி காட்டுறதுக்கு என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின். அது ஒரு 500 இத்து போன பொண்ணுங்க தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. லோ ஹிப்பு, ஹை ஹிப்பு, மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்ப பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறையன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறேங்கறான்? நாங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மை அவர்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இந்த புடிங்கடி, இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அதென்னாச்சு? விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சிட்டேனே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்காரன் இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் பொண்டாட்டிட்டு கொடுத்தேன். 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன். மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அருண் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அருண் சாமி அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல. இந்தியா மேப்லயே இல்லாத ஊரு. அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா எவர்திங் ராங்மா. ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் ஆட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் ஆட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படா நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம், அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரோமா பாத்தி மறந்துடாத. பை. இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பாத்தியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போங்க கோட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு திருங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபாய் நோட்டா 500 ரூபாய் நோட்டா? அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பார்ட்டி. இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. சாரா இருக்கீங்களாப்பா? பார்ட்டி 8 மணிக்கு. இந்த பாட்டு ஸ்டாப் ஸ்டாப். டேய், இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே, மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணி படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல, உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத. பிங்கி போடும் பிங்கி. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஓகே ஓகே. ஸ்டாப்டா, ஸ்டாப்.
கோடா கோ இருப்பா. அவர் மட்டும் முன்னாடி உட்காருவாரா நானும் உட்காருவேன் ஐயோ அரவிந்த் சார் இங்க வாங்க இங்க இதான் முன்னாடி உட்காரு. இங்க முன்னாடியா ஏறு. யோ பஸ் ரெடியா ரெடியா தல, வணக்கம் தல. தல, வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை ஆ. சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன் நீ தலைவரா? ஆமா எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்ட ஆ. நாங்களா எடுத்துக்கிறது ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான் ஆ? வைக்க மாட்டான் தலைன்னு வச்சுக்குவியா? ஆஹா. டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய், நான் சரி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா, உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன், போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. அடடடடடட, தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க, பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர், நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பைய அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான், தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக்காட் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கூட அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்து போடாதீங்க சத்தம் போட்டு அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ். பிரதர் சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ, நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன், இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வருதுடா வருதுடா வருது, வந்துருச்சு. பிரதர் அங்க பாருங்க, சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யா தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர் அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர், கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். ஏ அரவிந்த் சாமி, பாப்பா 6 அடி உயரத்துல ஆஜானுபாகுவா இருக்குதே, இது எப்படி ஓகே? அது பேரு ஆண்டாளு அம்பத்தூர் பார்ட்டி 5000 ரூபாய் பரவாயில்லையா? இது இதுக்கு 5000 ரூபாயா? ஏயா நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்தியா இல்ல வேற எதுக்காவதா? அறிவு இருக்கா உங்களுக்கு? என் கமிஷன் 5000 ரூபாங்க. இப்படி விளக்கமா சொன்னா தானே எனக்கு விளங்கும். அரவிந்த் என்ன பேசுறாரு என் அருமை கணவரு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. முதல்ல அத காதுல சொருங்க. அரவிந்த் தம்பி, ஆ. இந்த என் பையனோட போட்டோ. நீ போற இடத்துல நல்ல குடும்பமா பார்த்து இதை குடு. அவன் கன்னத்துல விழுகிற குழி இருக்கே, அதுக்கே நான் நீன்னு போட்டு போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க. பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். எங்க முதல்ல மர? சொல்லு சொல்லு. ஏமா அலமாரியில போட்டோ வச்சிருந்தீங்க? எந்த போட்டோப்பா? ஏன் போட்டோமா? அது அங்கதானே இருக்கும். அட தேடி பார்த்தன காணமே. அந்த போட்டோ இப்போ உனக்கு எதுக்கு? அது இந்த அமிதாப் பச்சன் குரோல் பத்தி நடத்தலாம் இல்லையா, அதுக்கு என் போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் ஆகலாங்கிறதுக்காக தான். என்னது இது உன் போட்டா? எதுக்காக இந்த போட்டோ அவர்கிட்ட கொடுத்தீங்க? பர்ஸ்ல வச்சுக்கணும்னு பிரியப்பட்டான். இவ்வளவு பெரிய போட்டோவையா? ஏயா எனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக தானே இந்த போட்டோ வாங்கிட்ட கொடுத்தாங்க. பிரதர் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். உங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி நல்ல பொண்ணா பாருன்னு சொன்னாங்க. இவரு இனிமே நண்பன் அந்த வீட்டுக்கு வா, உன் தரகர் வேலைய வந்த. என்னப்பா இது? இது எனக்குப்பா. யோ புடியா. ஏமா உங்ககிட்ட கல்யாணம் வேணா கல்யாணம் வேணா எத்தனை தடவை சொல்றது? உங்க பேச்சை கேட்டு நான் அவசரப்பட்டது போதும். இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதய்யா.
இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன். பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானும் சும்மா 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 எங்கடா என்னடா சும்மா சும்மா பாட்டுதான். என்னடா சும்மா பாட்டு 5 மணிக்கு சும்மா சும்மா பாட்டை கட் பண்றான் என்னடான்னா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு ஒசாமா பில்டன் சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடைஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம் ஹுசேன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா புகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா. எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலைய ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. செய் ராசா செய். ஸ்டாப். லாஸ்ட் டைம் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் ஏய் பஜன் தூ பஜன் தூ கர்மாந்திரம் முடிச்சுல போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பான்? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி. வாடா. கம்மிங் யூ கால் மீ யா நீதான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டே தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி பாரு. கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகுற மாதிரி இருக்கான் பாரு. டச்சே எந்திரா. ஆம் இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீன்னா ஆ. ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். டேய் உனக்கு ஒரு இல்ல அத போய் விட்டுறா போடா. டச்சே போடா. ஆமா இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே இங்க. இருக்கேனே. டேய் கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேன். பட்டன் இங்க தான் பொறுக்கணும். அங்க போய் பொறுக்கடா போடா. டேய் உட்கார். வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல. வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு தோர்த்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் வேணாம்னு சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். யோ நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? என்ன? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல போ தங்கிக்கலாம். ஹோட்டல்ல போய் தங்கு. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? ஏய் பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீ வரணும். சரி. அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை. 2 பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத. அடக்கி வாசி. அட நல்ல ஆளியா. என்ன அவ பேச்சு? கிடைக்கிற ரப்பர் பேண்ட். நீ போங்க பிரதர். செத்த போயா, உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய் வாயை தச்சிரும் ஜாக்கிரதை. போயா. ஏய் போடி. ஓய் குரல் குடுக்குற வேலை வச்சுக்காத. நீ போமா. என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய் உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய் நீ முதல்ல பொம்பளை அட, நீ ஆட்டமா போம்மா. பேசிட்டு போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம் அவள ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அட 2 1 3 1 போங்க. ச்சே கொஞ்ச நேரம் அவகிட்ட விட்டுக்கலாமே. பிச்சிருப்பா அட பிச்சு. வாங்க பிரதர். அவகிட்ட போய் கத்திட்டு. ஆமா என்ன பிரதர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க நீங்க உள்ள போறத பாத்துருக்கேன் வெளிய வரத பாத்துருக்கேன். இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர் 6 மாசம் வாடகை பாக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமண ராம சீதை 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கி சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும். என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு. நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். ஏய் போய் ஒரு கப் காபி கொண்டா. காபி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல. சரி ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது. நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன்.
ஏய் நில்லுடி, என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயோ சிஸ்டர், எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா? மொத்தமா வாங்கி போட்டுருங்க. அப்படிலாம் இல்லையே. இல்ல பிரதர், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைகளை இப்படி மூஞ்சிய கோணையா வச்சுட்டு பேசுறது பிரதர், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உள்ள போனா கஞ்சி கஞ்சி காய்ச்சிடுவேன் பிரதர். விடுங்க. நீங்க ஏய் ஐயோ ஹலோ பத்மா, பத்மா. வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க. இல்ல அது ஒண்ணும் சவுண்ட் இல்ல, என் ஃப்ரெண்ட் டென்ஷனா வந்தாரு, அதே டென்ஷன் நான் அப்படியே. அதுக்கு என்கிட்டயே பந்தாவா? உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா? நீ என் ஒய்ஃப் ஆச்சே. பின்னென்ன, காஃபிய போடு, டீய போடு, முட்டைய போடுன்றீங்க. வீட்ல இருந்தா தானே போடுறதுக்கு. வாங்குற சம்பளத்துல 3/4 ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன என் மச்சானா? அவனையா உன் மச்சான் ஆக்குற? வாலிம குறை குறை. உன்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன், வேற டேமேஜ் ஆக்காத. சரி, சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன்? 2 தோசை மட்டும் இருக்கு. ஏன் இன்னும் 2 சுட்டா கெட்டு போயிருவியா? சட்டையில மாவு இருந்தா தானே. வாலிம குறை குறை. இந்த 2 தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல, அவருக்கே பத்தாது, அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? 2 பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. ஓ டிவைட், அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன். அதேதான். சரி, நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 2 தோசை எடுத்து வை. அந்த தோசைய நான் என்ன பாடுபடுத்துறேன் பார். ஏய் நிறுத்துடு. என்ன தோசை இது? வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன், இத மனுஷன் மாறாடே. ஏன் பிரதர், நல்ல பூ மாதிரி இருக்க பிரதர். என்ன இது? வைங்க பிரதர். என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத? நீங்க பாக்காத தோசையா? எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டுருப்பீங்க. விருந்தாளி வந்து இத சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது? என்ன பிரதர் இத நீங்க சாப்பிடுறதுக்கு பட்டினி கிடக்கலாம் பிரதர். அதெல்லாம் இல்ல பிரதர். எழுந்திரீங்க பிரதர். ஏய் இத எடுத்து போய் உள்ள வை. எடுத்து போய் உள்ள வைடே. பிரதர் வாங்க என்ன பிரதர். பிரதர் சாப்பிடலையா? ராமகிருஷ்ணன் பிரதர், நல்ல தூங்குது பாட்டி. ஏய் பத்மா, பத்மா. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு, இப்ப போய் இதெல்லாம். ஐயோ, நான் அதுக்கு கூப்பிடலடி, பசி தாங்க முடியல. அந்த 2 தோசை எடுத்து வச்சிருக்கிய, அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாமா, உன்னை கட்டியதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம். இந்தாங்க. ஏய் சட்னி எங்கடி? இல்ல. பரவாயில்ல, அப்படியே திங்க. பிரதர் எனக்கு ஒண்ணு. எனக்கு தோசை வேண்டாம். இந்த வீட்ல வந்து தங்கணும் பாரு. பேப்பர் எப்படி போட்டு போறாங்க? நம்ம மேட்ரு காணவில்லை. மனநிலை சரியில்லாதவர். இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும். என்னங்க, என்ன? பத்திரமா போயிட்டு வாங்க. வேலைக்கு போற புருஷனை பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளாம். சென்டிமெண்டா? போடி போடி. வரட்டும் பார்க்கலாம். ஏய் இப்ப எதுக்கு சிரிச்ச? நான் சிரிச்சா உனக்கு என்னையா? சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர். என்ன சும்மா போறவர் பார்த்து நக்கலா சிரிக்கிறியாமே? எனக்கு வாய் இருக்கு, நான் சிரிக்கிறேன். ஓ, வாய் இருந்தா சிரிச்சிருவியா? அப்ப எங்களுக்கு வாய் இல்ல, மூக்கு மட்டும் தான் இருக்கா? பிரதர் சிரிங்க பிரதர். ஹலோ, நாங்க பேப்பரை பார்த்து சிரிக்கிறோம், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஐயோ, பேப்பரை பார்த்து சிரிக்க சரியான பைத்தியம். ஆமா ஆமா, பைத்தியம் தான். பிரதர் பைத்தியமா பிரதர்? கடிச்சு வச்சிருக்க. கமான் பிரதர். அவ என்ன கடிக்கிறது, நான் அவளை கடிக்கிறேன். நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க? வாங்க பிரதர். ஏ லூசு, சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன். முட்டாளா பாரு. பிரதர் கடிச்சு வச்சிரங்க. வணங்கடா பிரதர். வாங்க போடி. போங்க போங்க, தெருவுக்கு போனாதான் தெரியும் யார் லூசுன்னு. அவளை விட மாட்டேன் பிரதர். விடாம என்ன பண்ண போறீங்க? ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி இவளை விரட்டிடுறேன். ஐயா, அவ இந்த வீட்டுல குடியிருக்கல. நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆட்டக்காரி தான் குடியிருக்கா. இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கி இருக்கா. இப்ப நீங்க என் வீட்டுல வந்து தங்கிறீங்களா? அது மாதிரி. அப்ப நான் ஓசின்னு சொல்றீங்களா? நீங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல. சிங்கிள் டீ சாப்பிட்டாலே 2000 ரூபாய். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன பிரதர், நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ என்ன பார்த்து எப்படி சிரிக்கலாம்? இல்லன்னா பைத்தியக்கார மாதிரி தெரியல. ஐயோ, அவளை நினைச்சாவே டார்ச்சர் ஆகும்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இங்க நின்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீங்க வாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர்? நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது. என்ன கிறுக்கே நினைச்சிட்டு இருக்கால, அவளை பேச்சிருவேன் பிச்சு. நீ வேணா பாருங்க பிரதர். கொஞ்சம் இருங்க. ஏன்டா சிரிச்சீங்க? பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது? பைத்தியமா? யாரா? தோ அது. அதா? டேய், அவர் பைத்தியமா? தோ போட்டுக்கிட்ட இத பாரு. ஆமா. ஓ, இத பாத்துட்டு தான் அவ பைத்தியம்னு சொன்னாளா? ஆமாண்டா. இந்த புடிச்சுக்கா பிரதர்.
நீங்க சொன்னது கரெக்ட். ஆ. இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம். ஆ. அந்த பொண்ணை 2ல 1 இல்ல 3ல 1 பாத்துறோம். ஆ. அதுக்கு முன்னாடி பார்ல போய் ஏத்துறோம். ஏத்துறோம். வாங்க. கமான். ஏய், சட்டை போடுற. போட்டேன். பிரதர், ஆ. அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. சிவகமா, ஓ. கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பிரதர், பாத்தீங்களா வீட்டுக்குள்ள போய் நார் அடிக்கிறேன்னு வெளியிலேயே நார் அடிச்சுட்டான். போடா. ஆ? அந்த பொண்ணை 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 போடா. ஆ. பிரதர், வாசலிங்க. ஏய். 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 பிரதர், வீடு இங்க இருக்கு. ஏய். ஏய், கதவு தரை. ஏய், வா வெளிய. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? ஐயோ, தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அப்படி சொல்லாதான் பிரதர் பயப்படுவா. அப்படியா? ஏத்து ஏத்து ஏத்து. ஏய், கதவு தரமே. என்ன இழுச்சவன் நினைச்சியா நீ? எங்களை ஓ எங்களை எங்களை என்ன இழுச்சவன் நினைச்சியா நீ? இடியட். உங்களை என்ன பண்றேன் பாரு. ஆமாமா, வேண்டாமா. தண்ணி போட்டு வந்திருக்காங்க. நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளிய வா நீ. பிரதர், மீசியா? அவ பொம்பளை பிரதர். ஏய், மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளிய வாடி நீ. பிரதர், இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய், ஏய், பிளடி வாமான் வெளிய. மேனா லேடி. ஏய், வாடி வெளிய. ஏய். ஐயோ, ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. பாரு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதில்ல. ஏய், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க. பைத்தியமா? என்னையா எப்போ? சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். பிரதர், நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்கிருந்து கரண்டி. சிஸ்டர், கம் கம். போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்கம்மா. போலீஸ்? போலீஸுக்கா? ஆஹா. இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல, மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். பிரதர், விடுங்க பிரதர். நானா அவளை பார்த்து பேச்சிடுவேன் பேச்சிடுவேன். பிரதர், ஒய்ஃப் சவுண்ட் கொடுக்காத. ஸ்டடியா வாங்க. ஸ்டடி 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 ஸ்டடி. பிரதர், நான் ஸ்டடியா இருக்கிறேன்னா சூப்பர். பத்மா, பத்மா, கதவை தர. திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்களா பிரதர்? பத்மா, பசி தாங்க முடியலடி. தண்ணிய போட்டுட்டு கீழே கலாட்ட பண்ணீங்கல்ல, இன்னைக்கு பட்னியாவே கிடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான். சிஸ்டர் விட்டுருங்க, என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்புலெட் என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா? கெடுத்துட்டீங்களே பிரதர். வெயிட் வெயிட். பத்மா, பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமாண்டி? லுங்கி லுங்கி. ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா? பத்மா, ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வேறையா? பிரதர், கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு. அங்க பாருங்க, 2 தொங்குது. ஐயோ, என்ன தெருவுல படுத்திருக்க? தெரியாம மாடி போய் படுத்துருவோம். யாரது? ஐயோ, யாரது? பேயா?
என்னங்கடா ஒண்ணுதான் நினைச்சா ரெண்டு பைத்தியங்குதுடா. யார பார்த்து பைத்தியங்கறீங்க? நீங்க தாயா உங்க ட்ரெஸ் பார்த்தா தெரியல. சொன்னா இடுங்க டேய். விடுங்க. பை பை. சீ, இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர்ல போட்டுக்க நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் அட போய் சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா உன் தொல்லை தாங்க முடியல. சத்தம் போட்டீங்க பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். பிரதர், இது ஏதோ வாத்தியார் பைத்தியம். அதான் பெஞ்சு மேல ஏறி நிக்க சொல்லுங்க. எங்க ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி போயிட்டான். டேய் என் பொண்டாட்டி போடா நீ என்ன கட்ட டேய் அவரா டேய் டேய், இது என் பொண்டாட்டி பாவாடா. அவுத்து குடுங்க பிரதர். இல்ல பிரதர், வேறீங்களா நீங்க? டேய், போடா. சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே எங்கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை காசு வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைனை பாடித்தாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான். பிரதர், இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும். ஆமா. ஏய், பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டியில் வந்து அப்படியே 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 பாத்தீங்களாம்மா இவங்கள போய் பைத்தியம் இல்லன்றீங்களே, எப்படி நம்பி இவங்கள வெளியே வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராமகிருஷ்ணா, அம்மா இங்க வா. அம்மா நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்திருந்தா உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கோம். ஆமா மம்மி. பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னது? அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா? அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி, ஆ? நான் இல்ல. ஆ. அதான் உங்க பின்னால நிக்குதா ஒரு பண்ணி. அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர், இவரை மட்டும் வெளிய விடுங்க. அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவாரு. டேய், அவனை கொஞ்சம் கடிச்சிக்கிறேன். டேய், சிவராமா, அவனை கொஞ்சம் பிடிச்சு இல்லடா. பா டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க இல்ல please. பாருமா, ஆ? கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. சரி. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கோ. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்படுத்திக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு தரேன். டேய், பிரதர், பிரதர். பிரதர், எவனோ கேப்ல பாவாடை இருக்கான்பா. கணேஷ் சார். அவன் இல்ல. ஐயோ சார். சார் டாக்டருங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏன் இங்க தள்ளுந்து பார்த்தாதுன்னு வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா? ஐயோ ஐம் வெரி சாரி சார். உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்டு ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னமா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே. அப்ப சார், நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு. இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க. ஓகே. அப்புறம் இந்த தட்டி மன்றம் சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ பட்டிமன்றம் ஓ, சார். பட்டிமன்றமா? ஆமா. ஞாயிற்றுக்கிழமையான நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சார், நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனாவது பேண்ட் கொண்டு வந்து கொடுத்தானா மாட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன். வாங்க நான் டிராப் பண்றேன். எதுக்கு? இறங்கணும் மீட்டர் என்ன கட் பண்ண சொல்லுவா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க் யூ. எடா ஆட்டோவே. விடுமா, அவ மேல மான நஷ்ட வழக்கு போடாம விடவே மாட்டேன். சிவராமா, சாட்சி கையெழுத்து நான் போடுறேன். டேய், கூட வந்து அவன் கோவத்தை குறைப்பேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறியே. அடிமடியில ஆந்தைய கட்டிக்கிட்டு வந்த மாதிரி இவனையே கூட்டிட்டு வந்ததுக்கு வந்தேன். அப்புறம் தான் தெரியும். இது ரெண்டு மூணு பேசுங்க. Stop it. Stop it. விடுங்க. ஆளாளுக்கு அவர் ஏன் ஜவுமுட்டா மாதிரி பிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, சும்மா இருக்கிறவனையும் அந்த பொண்ணை போய் பழிவாங்குன்னு தூபம் பண்றான்டா இவன். ஏண்டா தூவம் போடுறதுக்கு என்ன மவுண்ட் ரோடு தர்க்கவாடா? தூபம் போடுறத பத்தி நீ யாருகிட்ட பேசுற? அவன் கையால போட்டான்னா இவன் கரண்டியாலேயே போடுவான். ஏய் டாடி, அந்த ஜிப் வாயை மூடிக்க. மிஸ்டர் சிவராமன், இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பிரதர்? ஏன் உங்களை பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி, நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல. ஆமா.
காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி, தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி, காயத்ரி பிளஸ் தேன்மொழி, தேன்மொழி பிளஸ் காயத்ரி, ஆல்வேஸ் ஒன்னு பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? காயத்ரியும் தேன்மொழி ஒரே பொண்ணா? ஆமா பிரதர், உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன். நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரையும் சேர்த்து கொடுத்துருக்க அவ. நீங்களும் அவளும் ஆப்போசிட்டா பேச போறீங்க. அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க. அந்த அவமானம் பத்தாத பிரதர். திஸ் இஸ் கரெக்ட். அமெரிக்கன் கவுபாய். என் புள்ளைய கொண்டு போய் எங்கயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா. பட்டிமன்றத்துல அந்த பொண்ணை என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ பிரதர், பிரதர், நான் வரும்போதே நோட் பண்ண ஒரு ஃபீலிங் கூடவே இருக்கிறீங்களே. வாட் இஸ் த மேட்டர்? டெல் மீ. வீட்டுல ஒரு பிரச்சனை. விடுங்க பிரதர், நேத்துக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். சில ஜோடிகள் உடனே செட் ஆகும், சில ஜோடிகள் 1 வீக்ல செட் ஆகும். இப்ப என்ன எடுத்துங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல சந்தோஷமா உள்ள போன வேகத்திலே திரும்பி வந்துட்டா, துரத்தி விட்டா, அப்புறம் அப்படி இப்படி பேசி 6 மாசம் கழிச்சு செட் ஆனா. விடுங்க, உங்களையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பிரதர், நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். என் பிரச்சனையே வேற. என்ன சர்வதேச பிரச்சனை சொல்லுங்க. என் மொத பொண்டாட்டி குழந்தையோட வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. யார்? சுமதியா? ஆமா. அந்த கருமாந்திரம் புடிச்சவன் இங்க எதுக்கே வந்தா? அவதான் உங்க கூட வாழ இஷ்டம் இல்ல, உன்னை பிடிக்கலன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாளே. அப்புறம் எதுக்கு வந்து கலாட்டா பண்றா? அவங்க அப்பா சந்தர்ப்பம் பண்ணி கூட வந்திருக்கானா? 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் கொடுக்குறாங்களா? அந்த டார்ச்சர் கூட பரவாயில்ல. இப்ப வந்தவ ஏன் முத கல்யாணம் நடந்தது சொல்லலன்னு டார்ச்சர் பண்றாளே. இப்ப சுமதி எங்க இருக்கா? அது ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு எதிர்த்து அப்படியே குடி வந்திருக்கா. வெரி குட். வாவ், உன் ஒய்ஃப் 2 பேரும் பக்கம் பக்கமா இருக்கிறது உனக்கு ஜாலி தானம்மா? ஃபர்ஸ்ட் பாக்கும்போது செகண்ட திட்டு, செகண்ட பாக்கும்போது ஃபர்ஸ்ட் திட்டு, அப்புறம் பாரு 2 பேரும் போட்டி போட்டு உன் மேல வந்து விடுவாங்க. என்ன முறைக்கிற? இப்படிதான் ரொம்ப போய் ஊருக்குள்ள உழைக்காம டக்கால்ட்டி பண்ணி சாப்பிட்டு இருக்கா. நீங்க அதை கண்டினியூ பண்ணு. இத போய் உங்ககிட்ட சொன்ன பாருங்க. என்கிட்ட சொல்லாம ஜார்ஜ் புஷ் கிட்ட சொல்லுவியா? என்ன செய்ய சொல்லு? போ சொல்றியா? நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன கூப்பிட்டு வேலையை பாருங்களேன். நான் என்னைக்கே வேலை பார்த்திருக்கேன், இன்னைக்கு புதுசா பார்க்க சொல்றீங்க? ஐயோ ஐயோ, ஏன் என்னாச்சு? வவுத்துக்குள்ள குடல்லாம் பின்னிக்கிட்டு கடமுடான்னு ஒரு சவுண்ட். ராத்திரியே சொன்னேன் அந்த பீஸ் மசாலாவே ரொம்ப திங்காதீங்கன்னு. கேட்காம வலிச்சு வலிச்சு முழுங்குனீங்க. இப்ப அது வேலையை காட்டிடுச்சு. போய் தொலைங்க. முடியாது. ஏன்? சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டாதான் போக முடியும். ஏம்மா காயத்ரி, அந்த பாலை எடுத்துட்டு வாமா. இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. வந்துட்டேன். வந்துருவா, உட்காருங்க. சோபால உட்கார்ந்தா அசிங்கமாயிட்டா. எந்திரிங்க. வந்துருச்சு. என்ன? ஓ எம்மா காயத்ரி, சீக்கிரம் வாமா, என்ன காப்பாத்து. உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப என்ன? நானும் 4 நாளா லுக் விடுறேன், நீ ஆப்போசிட்லயே லுக் விடுறிய. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு கட்டிங் மாஸ்டர் எல்லாம் பிடிக்காது. ஆ, எனக்கு ட்ரில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்களை தான் பிடிக்கும். ஆ, உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒன்ன பிடிக்காத. அண்ணே, நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேங்கல்ல. இப்ப பாருங்க அவர் பண்றது இல்லையே. நீ கவலைப்படாத. நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற, ரொம்ப பேசுற. பாய் காது வரைக்கும் வருது பாரு. இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா? வராது வராது. வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க் ஒர்க். டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன். யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே. நீங்க அப்பாயிண்ட் பண்ணு. கட்டிங் செக்ஷன்? அது ஏன் செக்ஷன் ஆச்சே? என்ன கேட்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணுது? நம்ம எம்டி தானே பரிச்சை வச்சு பாஸ் மார்க்கே போட்டாரு. அந்த அண்டாவாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு என்ன பண்ணி கொடுமா? சரி, எத்தனை மார்க்? 100க்கு 100. 100 plus 100. ஓ, லேடி டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க என்ன இருக்கு? எங்கடா? மூஞ்சி நேரா இருக்கு. இல்லையேடா. உள்ள இருக்குனே. உள்ளனா என்ன சொரங்கத்துக்குள்ளயா? உள்ளுக்குள்ள இருக்குனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மாட்டேன். லேடி, உன் பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா? இந்த டிவில செய்தி வாசிக்குமா அந்த பாத்திமாவா? அது இல்ல, என் பேரு பாத்திமா பீவி. ஓ, அது பாத்திமா, நீ பாத்திமா பீவி. குரல் நல்லா தான் இருக்கு. மூஞ்சி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். ஏன்? உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டுறேன். ஐயோ ஐயோ, ஹோம்லி அப்ரோச்டா. அரவிந்த் கம்முடா. இந்த மூஞ்சியை நீ பாத்திருக்கியா? பல நாளா பாத்திருக்கேன். அம்சமா இருக்குங்க. கட். மத்த அம்சத்தை நான் பாத்துக்கிறேன். யூ கோ. கோடா கோ. பாத்தி, ரூமுக்கு போலாமா? என்னது ரூமுக்கா? இது கட்டிங் செக்ஷன். வேலை கத்து கொடுங்க. இருடா. யாரா நீ? நான் தானே அருள்சாமி. டிச்சே போடா. போலாமா? போங்க. நீ வேணா போடா. போடா. பாடுவா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. ஐயோ 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 ஐயோ. பாத்தி, கைய கொண்டா. அப்படி கத்திரியை எடு. அப்படி ஓபன் பண்ணு. அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு 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 கச்சுக்கு
கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்கறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சு தானே கத்து கொடுக்குறான். டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சு தானே ஊசி போடுறாரு. வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சு தானே போடுறா. அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க. நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ இழப்பமா? பாத்தி உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு. அழாத விடு, சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு. வா. பசிக்கல. வாடா. என்ன அவன் மூக்க மூக்க உறிஞ்சிரான்? சளிகடி பிடிச்சிருச்சா? பாவன லவ் ஃபெயிலியர். என்ன இப்ப இவன் ராக்கெட் விட்டு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்றானா? பல ஜோடியில சேர்த்து வச்சேன், இவன் ஜோடியோட சேர முடியல. என்ன அவன் பேச மாட்டான்? ஊமையா நீயே பேசிட்டு இருக்கிற? வடங்க. ஏண்டா நீ ஏண்டா ஜோடிகளை சேர்த்து வைக்கிற? நீ என்ன புரோக்கரா? இல்லண்ணே, சோசியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன். பெத்தவங்க வயித்தறிச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோசியல் சர்வீஸா போச்சு. ஆமா, உன் லவ்வே ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் சைடு லவ்னே. இது வரைக்கும் அவகிட்ட ஓபன் பண்ணல. ஏன் நீ ஓபன் பண்ணல? அவ பெரிய பணக்கார பொண்ணுனே. நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே. நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ண லவ் பண்ண வேண்டியது. உண்மை தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு நாலு அப்பா அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது. அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல். நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா போடா. டேய், இந்த உட்கார்ந்துட்டு அழுகிறது, அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்கறது, இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ போன போகட்டும். எத்தனை டிக்கெட் இருக்கு? இதுல ஏதாவது ஒரு ஓட்ட ஓடசல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம். ஓ, ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதுறது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடையா வளர்க்குறீங்க? டேய் படுவா, உனக்கு மட்டும் இல்ல, ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ், டூ சைடு லவ், த்ரீ சைடு லவ். அதை விட முக்கியம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது. அவன் சேர்றா இல்லன்னா செத்து தொலைட்டு மேடா. லஞ்ச் பிரேக்ல சாப்பிட விடுங்கடா, மண்டையை சொரியாதீங்கடா. படுவா, எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. ஓ ஓஹோ, பார்த்தி பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா? ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய? மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆகிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூம் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா? அது இல்லைங்க, என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு gift கொடுங்க, அப்புறமா போட்டடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, கிஃப்ட் நாளைக்கு ரெடி. மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே, மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே.